விஜய் அவர்கள் 14ஆம் தேதி இரவு டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு கிளம்புறாரு. 15ஆம் தேதி சிபிஐ விசாரணையில ஆஜராகிறாரு. ஆஜராகிறதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி இன்னைக்கு புஷி ஆனந்த் தலைமையில ஒரு அவசர மீட்டிங் போடுறாங்க. கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120-130 பேர் அதுல கலந்திருக்காங்க. அதுல 80க்கும் மேற்பட்டோர் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததாக. அது மட்டும் இல்லாம கூட்டணியா இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்றாலும் சரி, தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நாமெல்லாம் கட்டுப்படணும்னு சொல்லி கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அநேகமாக 17ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க கூடும். அதற்கு முன்னதாக பிஜேபி, அதிமுக, தவேக என்ற கூட்டணி அமையக்கூடும் அப்படிங்கறத நாம கணித்திருக்கிறோம். இந்த கணிப்பு உண்மையாகிறதா என்பதை சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா சொன்ன தைரியசாலி, யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத, யாரும் பயமுறுத்த முடியாத தைரியசாலி விஜய் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து